அப்பா நான் இருக்கேன், ஆட்டோ நீ இருக்க. இந்த ஆட்டோ சம்பத் பிளாஸ்டிக் மாதிரி, இவனை யாராலையும் அழிக்கவே முடியாது. நானா தள்ளித்தான் நிப்பேன், பிரச்சனைன்னு வந்துட்டா துள்ளி வருவேன். அது சரி, இப்ப ஏன் துள்ளி துள்ளி வர? நீதான் ஐயரே சொன்ன பசங்களை வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும், அதுக்காக வக்கீல் பறந்தாம வீட்டுக்கு அர்ஜென்ட்டா போகணும்னு. அதான் என் ஸ்டைல பறந்து வந்தேன். பறந்தான் வீட்டு தானே கூட்டு போச்சு, நீ பரலோகத்துக்கே கூட்டு போறிய. ரெண்டு ஒண்ணுதான் ஐயரே. என்னது? வக்கீல் வீட்டுக்கு போனா வீடு காலி ஆகாது, நீயே காலி ஆயிடுவ. கேஸ் முடியறதுக்கு 38 வருஷம், தீர்ப்பம் சமாதியிலே வந்து சொல்றது. அப்ப இந்த பசங்களை எப்படி காலி பண்ண வைக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? ரவுடிசம். நீயே ஐயரே பேஜாராவுற? எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுடி இருக்கான். அவன் வந்து ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், எல்லா பசங்களும் கப்பு சிப்புன்னு இடத்த காலி பண்ணிடுவாங்க. ஆனா அது கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு? 25,000. அவ்வளவா? ரொம்ப சீப்பு. அவ்வளவுதான் இருக்குங்கிறத கரெக்டா எப்படி கண்டுபிடிச்ச? ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவேன். ரைட்ல போனா வக்கீல பார்க்கலாம், லைஃப் டைம் செலவு. லெஃப்ட்ல போனா ரவுடிய பார்க்கலாம், ஒன் டைம் செலவு. உனக்கு எப்படி வசதி? சரி, லெஃப்ட்லயே போ, ரைட்டா நடந்தா சரி. ஆனா ஒண்ணு, ரோட்ல தான் போகணும், மேல பறக்கூடாது வண்டி. ட்ரை பண்றேன், படம் இது தரேன். மஞ்சப்பையோட தான் மங்களகரமா இருக்கும்.